பாவு பஜ்ஜி சாப்பிட்லாமா? நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், அரிஞ்ச காய்கறி எல்லாமே போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பாவு பஜ்ஜி மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும். கடையை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், பட்டர், சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகா, 2 வெங்காயம், சின்னதாக அந்த 2, பெருசாக இருந்தால் 1 நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் பிங்கிஷ் ஆகும்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு பாதி குடமிளகாயை அரிஞ்சு நான் அதில் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளி, அரைச்ச தக்காளி 2 இதையும் போட்டுக்கோங்க. இது கூடவே தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பாவு பஜ்ஜி மசாலா, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்ச உடனே வெந்த காய்கறி அதில் மொத்தமாக கொட்டி நல்லா மசிச்சுக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பாவு பஜ்ஜி மசாலா ரெடி. இதுக்கு மேலே ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். தனி மிளகாத்தூள், கசூரி மேத்தி, கரம் மசாலா, அவ்வளோதான். பண்ணை பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அங்கமான பாவு பஜ்ஜி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.